ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. அதாவது இந்த குரு பகவான் சுபகிரகம், தனக்காரகன், புத்திரக்காரகன், எல்லாத்துக்குமே ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பகவான் பெயர்ச்சினா ஒரு பயத்தோடு பார்ப்பாங்க. அதே சமயம் குரு பகவான் பெயர்ச்சினா நமக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்காங்களா எப்படின்னு. ஏன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே. அதனால தான் சமாளிக்கிறோம். அந்த வகையில் சுபகிரகமான குரு பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்தார். இப்போ அதிசாரமாக கடகராசிக்கு வரப்போறார். அதிசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரிய பகவானோட இழுப்பு சக்தி, அப்படியே ஈர்ப்பு அப்படியே வேகமாக வரும். சில சமயம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நடக்கும், சில சமயம் நடக்காது. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக வரார். அதிசாரமாக கடகத்துக்கு உச்சமடைகிறார். ஏன்னா கடகம் அவருக்கு உச்ச வீடு. ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இந்த குரு பகவான் 18/10/2025 முதல் கடகராசிக்கு அதிசாரமாக பயணம் பண்ணுறார். 11/11/2025 வரைக்கும் அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேயே வக்ரகதி அடைகிறார். கடகராசியிலே உச்சமடைந்து வக்ரகதி அடைகிறார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாட்கள். அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி அவர் அப்படியே அதே ரெட்ரோகிராட்டில், அதாவது வக்ரத்திலேயே மிதுனத்துக்கு போயிடுறார், வக்ரகதியிலேயே. ஆக இந்த புனர்பூச 4ஆம் பாதத்தில் மட்டும்தான் இந்த சுழற்சி நடந்துட்டு இருக்கு. அதிசாரம், அதே சமயம் வக்ரம். இந்த குரு பகவான் புனர்பூச 4ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையா விருச்சிக ராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்கிறார், 9ஆம் பார்வையா மீன ராசியை பார்க்கிறார். இந்த 3 ராசியுமே புனிதமாயிடுறது. ஏன்னா குரு பகவான் பார்வை பார்த்தாலே புனிதம். ஆக இந்த 3 ராசியுமே அற்புதமான பலன்கள் பெறப்போகிறது. மற்ற பலன்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். அன்பான மீன ராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த குரு பகவான் அதிசாரம் உச்சம், ரொம்ப அற்புதமான பேச்சு. இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன், ஜீவனாதிபதி, 1-10 குடை அதிபதி. இது வரைக்கும் எங்கே இருந்தார்? உங்களோட சுகஸ்தானம். பரவாயில்ல, 3ஆம் இடத்தை விட பரவாயில்ல சுகஸ்தானம். ஆனாலும் இன்னும் மீனராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரல. அப்பாடா நிம்மதியாக இருக்கேன் ஐயா, இப்போதான் ஐயா நிம்மதியாக இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா, நல்ல சம்பாத்தியம், நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், பரவாயில்ல, முன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்கேன் சொல்ல முடியல யாராலையும். சில பேர் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க, மனசளவில் சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வேதனைகள், வலிகள். எப்போவுமே வலி உள்ளவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், வலி இல்லாதவனுக்கு வேதனையே தெரியாது. கரெக்டாக? அந்த வகையில் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து வரீங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் சமாளிச்சிங்க. ஆனாலும் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் என்ன. ஆனால் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னா சர்ப கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. மறைவு ஸ்தானத்தில் இருந்துட்டு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து மறைந்து சில நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சமாளிக்கிறீங்க. சவாலே சமாளி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. அந்த வகையில் இப்போ சுகஸ்தானத்தை விட்டு விலகிய குரு பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வர்றார். அற்புதம். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவானோட ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல குரு பகவான் இருந்தாலே சுக கிரகம். அதுவும் உங்களுக்கு ராசிநாதன். அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம். அதுவும் எங்கே அதிசாரமாக வர்றார், உச்சமடைகிறார்.
5ஆம் இடத்துல உச்சமடைகிற குரு பகவான் இப்போ உங்களை பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். எடுத்துக்கோங்க, ஏறுங்க, ஏந்துருங்க, அட்டி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சும்மா அதிர்தில்ல, அந்த மாதிரி போகக்கூடிய காலம் இது. அப்படியே அதிர வைங்க எல்லாரையும். நீங்கள் ஓடுங்க, அப்படியே சம்பாதிங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்குங்க. குழந்தைகள் ரொம்ப படிக்கலையே, ஒன்றும் பண்ணலையேன்னு வேதனையில் இருக்கீங்க, அதெல்லாம் மாறும். குழந்தைகளின் திருமண யோகம் உண்டாகும். தகுந்த வயதில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். இந்த நேரத்தில் வயசானவங்களுக்குலாம் அந்த புனித பயணம் அற்புதமாக கிடைக்கும். ஆன்மீக பயணம். நிறைய பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் ரொம்ப எளிமையாக பண்ணிடுவீங்க. சப்புன்னு சூப்பராக பண்ணிட்டு வந்துடுவீங்க. குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். ரொம்ப நாளாக வாய்தா, தடை, அது இதுன்னு போனதெல்லாம் இப்போ உங்கள் பக்கம் ஃபேவரபிள் ஆகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம். உடம்புல நல்ல மினுமினுப்பு வருங்க. இப்போ சோர்ந்து இருந்தீங்க, மினுமினுப்பு வரும். எப்போவுமே மனசு நல்லாயிடுச்சுனால உடம்பு நல்லாயிடும். உடம்பு நல்லாயிடுச்சுனாலே எல்லாமே நல்லாயிடும். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் வந்து உங்களது பஞ்சங்களை, அதாவது உங்களது கஷ்டங்களை கண்டிப்பாக நிவர்த்தி அடைய வைப்பார். உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சோம்பி கிடந்த குழந்தைகள் எழுந்து உட்காந்துருவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சிட்டீங்க இந்த மீனராசி என்பர்கள். அப்பப்பா அதேமாதிரி இல்லத்தரசிகள் கேட்கவே வேண்டாம், ஏகப்பட்ட குழப்பங்கள். குடும்பத்தில் மாமனார் மாமியார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. திடீர்னு அவங்க கொஞ்சம் உங்களை விட்டு அப்படியே விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்கெல்லாம் இப்போ நெருங்கி வருவாங்க. குடும்பத்தில் இந்த குழப்பங்கள், வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மீனராசிக்கு இப்போ தான் விடிவு காலம்னே சொல்லலாம். எப்படா விடியும்னு உட்காந்துருந்தீங்க, இப்போ விடிய போகிறது. இந்த கஷ்டத்தோடையே போயின்னு இருக்குமா, நஷ்டத்தோடையே போயின்னு இருக்குமா, ஒரு நன்மை கிடைக்குமா? கண்டிப்பாக நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம். 18/10/2025 முதல் 11/11/2025 நேர்கதியிலையும், 11/11/2025 முதல் 5/12/2025 வக்கரகதியிலும் சஞ்சாரம் பண்ண போறார். எது எப்படியோ உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் பம்பாக எடுத்துக்கணும். அப்படியே எழுந்துன்னு நீங்கள் எழுந்திருக்கணும். அப்படியே ஆஹா. இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சைக்கிள் காத்தடிக்க அந்த வீல் வந்து அப்படியே இதாகும் பாருங்க, உப்பிக்கிட்டு வரும். அதுமாரி இது வந்து பூஸ்ட் பம்ப். அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னேறணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. குரு பகவான் பேச்சு உங்களுக்கு அற்புதம். ஏன்னா ராசிநாதன் 1ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரது ரொம்ப விசேஷம். உங்களோட உத்தியோகம் சிறப்பாக அமையும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும், உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும். போங்க. அடுத்தபடிய பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா குருவுக்கு மட்டும் ரொம்ப சூப்பரான பார்வை பலம், சுபபலம். என்னென்னா இந்த குருவுக்கு 3 பார்வைகள். என்னென்னா 5ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள், தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள், பிதுரார்ஜித சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள். அடுத்தபடியாக மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அற்புதம். லாபம் அப்படின்னாலே உயர்வுகள்னு அர்த்தம். கண்டிப்பாக தொழிலில் இந்த வரணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஃபைனலாக ஒரு போட்டு பார்க்கலாமேடா, அந்த ஃபைனல் உங்களுக்கு அற்புதம். அப்படி போட்டோடனே விருத்தி அடையும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் ஏற்கப்பட்ட டென்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஊதியங்கள், உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட ஜென்மராசியை பார்க்குறார். அப்பாடா, எனக்கே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சொல்கிறதுக்கு. ஏன்னா மீனராசிக்காரர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏகப்பட்ட கஷ்டங்கள், மனக்கிலேசங்கள், மனக்குழப்பங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை பண்ணினாலுமே டென்ஷன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்களும் உருட்டி பிரட்டி சமாளிக்கிறீங்க பாருங்க. அங்கே தான் உங்களுக்கு சல்யூட்.
ஏன்னா எப்போவுமே சமாளிக்கணும். வாழ்க்கைங்கிறது அதான். பிரச்சனைகள் சில பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு பிரச்சனைக்குள்ளேயே வாழ்க்கை இருக்கும். அந்த 2வது தான் நீங்கள். பிரச்சனைக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்குது, ஆனாலும் சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அந்த வகையில் உங்கள் ஜென்மராசியில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் உட்காந்துக்கிட்டு குழப்பத்தை கொடுத்தா கூட இப்போ குரு பகவான் நமது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறது ரொம்ப விசேஷம். மனசில் இருக்கிற அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் குறையும், தெளிவாக சிந்திப்பீங்க, அதற்குண்டான முடிவுகளை எடுப்பீங்க, கண்டிப்பாக உயர்வுகள். சூப்பர். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க தினந்தோறும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. ஓம் ரிஷபத்வஜாய வித்மிகை குருணிகஸ்தாய தீமகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் 11 தடவை தினந்தோறும் சொல்லுங்க. வியாழக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள். முடிஞ்சால் 108 இல்லைன்னா 27. சரியா? நேர நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க. நேர குரு பகவானை மட்டும்தான் நேராக பார்க்கணும். சனீஸ்வர பகவானை சாய்வாக பார்க்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவானை சாய்வாக பார்க்கணும், குரு பகவானை நேராக பார்க்கணும். நேராக பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருப்பார், போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நவகிரகங்கள். மஞ்சள் துணி நேராக போய்ட்டு வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க, இல்லைன்னா நெய் தீபம் போடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் அதி அற்புதமாக உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது கஷ்டங்களை கண்டிப்பாக வேறறுப்பார், உங்களது முன்னேற்றங்களை அருமையாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.